லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுங்க. சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷனர் நான் தான், பாதிக்கப்பட்டது நாங்க தான், நாங்க போயிருக்கோம். நான் பேசுறது மட்டும் கேளுங்க. 41 குடும்பம் ஏன் குடும்பங்க? ஏன் இழப்பு? இது உங்க இழப்பு கிடையாது. ஆஸ் ஏ பெட்டிஷனர் நானு பேசுறது கேளுங்க. ஒரு நிமிஷம் பேசுறது கேளுங்க. கேள்வி கேட்டா பேச விடுங்க. 41 குடும்பம் எங்க குடும்பம், எங்களை பார்க்க வந்தவங்க. திமுக குடும்பம் இல்ல. திமுக பிரிவில் தான் நடந்துச்சு. திமுக எஸ்பி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, 7:45 வரைக்கும் அது நடந்ததே தெரியாதான் அப்படின்னு சிபிஎல் என்கொயரியில் சொல்லியிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? பெட்டிஷனராக நான் போனேன். எங்களுடைய பெட்டிஷன் என்ன, இங்கே எஸ்ஐடி போட்டாங்க, எப்படி போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ கண்டம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதை பற்றி கொஸ்டின் கேட்டீங்களா எப்பயாச்சும்? அந்த பெட்டிஷன் யார் போட்ட? திமுகவுடைய அந்த ஜட்மெண்ட்ல பெட்டிஷன் யார்? திமுக இருந்தால் பெட்டிஷன் போட்டான். அந்த திமுக பெட்டிஷன் யார் போட வச்சாங்க தெரியுமா? மகேஷ் பொய்யாமொழி அந்த பெட்டிஷனை போட வச்சாரு. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. லீகலா நீங்க நானும் பதில் சொல்றேன். திமுக உள்ளடி அதுக்கு தாங்க வரேன். நீங்க கேள்வி கேட்டுறீங்க. நான் உள்ள ஆரம்பத்தில் ஆரம்பிக்கணும்ல. நீ முதல்ல டக்குன்னு லாஸ்டா என்ட்ரி நான் என்ன ஃபர்ஸ்ட் எழுத முடியுமா? நான் எஸ்ஏ கேட்டீங்கன்னா பதில் நான் ஃபுல்லா சொல்லணும். நீங்க கேள்வி பதிலுக்கு எஸ்ஏ எழுதணும். அப்ப மதுரை இங்க சென்னையில் வந்த ஜட்ஜ்மெண்ட் பெட்டிஷன் போட்டு திமுக போட வச்சு மகேஷ் பொய்யாமொழி. யார் நடிச்சது? முதல் நைட் வந்து மகேஷ் பொய்யாமொழி. யார் பலன் நடந்துச்சு? உதயநிதி. இதெல்லாம் சேர்ந்து கரூர் நடந்துச்சு. அப்ப அதுக்கு நாங்க இங்க எஸ்ஐடி நடக்கூடாது, நாங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்ல என்ன பெட்டிஷன்? எங்களோட பெட்டிஷன் மாண்புமிகு உச்சமன்ற நீதிமன்றம் இதை விசாரிக்கணும். இதுதான் எங்களோட பெட்டிஷன். சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் பண்ணும். இதுதான் எங்களோட பெட்டிஷன். இதை பாதிக்கப்பட்டாங்க 4 பேர் கேஸ் போட்டாங்க. திமுக பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒருத்தனை நைட்டை எப்படி நைட்டுக்குள்ள தூக்கி எப்படி காசை கொடுத்து மிரட்டி எப்படி உட்கார வைக்கணும்னு தெரியும். 4 பெட்டிஷன்ல 4 பெட்டிஷன்காரங்களும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நாங்க பெட்டிஷன் எங்க பெட்டிஷன் மட்டும் தான் பண்ண முடியும். உச்சநீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர் எங்களுக்காக ஆர்குமெண்ட் பண்ணார். அந்த பெட்டிஷன்ல பாதிக்கப்பட்ட 4 பேர் வந்தாங்க. 4 பேர்ல திமுக காரன் நைட்டோட நைட்டா தூக்கிட்டாங்க. தூக்கி பதில் வந்து ஆன்லைன்ல பண்ண வச்சாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு, இதை நாங்கள் விசாரிக்கிறோம் சொல்லிட்டு இந்த கேஸ் சப்ஜுடிஷியல்ல இருக்கு, அதாவது விசாரணையில் இருக்கு. அது உண்மை வரும்போது உங்களுக்கு தெரியும். என்கிட்ட எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்கணும்? சுப்ரீம் கோர்ட் விசாரணை இருக்கும்போது, சுப்ரீம் கோர்ட்ல விசாரணை இருக்கும்போது நீங்களும் பேச முடியாது, நானும் பேச முடியாது. ஆல்ரெடி அந்த கோர்ட்ல விசாரணை போயிட்டு இருக்கும் பொழுது அங்க ரிஜிஸ்ட்ரி தான் விசாரிப்பாரு. அதை பத்தி எனக்கு தெரியாது. நீங்க பெட்டிஷனர் தான் போய் கேட்கணும். ஐயா, திமுக ஒரே நைட்ல அந்த ஊர்காரங்களே சொன்னது 6 மாசம் குழந்தையா இருக்கும் போதே பன்னீர்செல்வம் போயிட்டாரு. உங்க டிவிகேவை சேர்ந்த நிர்வாகிகள் என்கிட்ட பேட்டி கொடுத்திருக்காங்க. சரி, அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் வந்து அவர்கிட்ட வந்து பன்னீர்செல்வம் பேசினாங்க இத பத்தி. அவரு சொல்லியிருக்காரு, சர்மிளா குழந்தை வந்து 6 மாசம் இருக்கும்போது சர்மிளா விட்டு வந்து அந்த பன்னீர்செல்வம் போயிட்டாரு. அவரு போட்டிருக்கிறது பொய் பெட்டிஷன் சொல்லி நீங்க சொல்றது எல்லாமே உச்ச நீதிமன்றத்தோட விசாரணையில் இருக்கு. நாங்க மிரட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு காமெடியா இல்லையா? செந்தில் பாலாஜி ஒரு